ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? இத மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடைச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்த வாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீர்வு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போன் அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பணக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் அவனை நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேக்குறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. டாக்டருங்களே இல்ல இந்த ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. பேரே ஒரு மாதிரியா சொல்றீங்க. அதனால நான் அந்த பேரை திரும்பி பத்திரிகையாளர்களிடத்துல சொல்லி வெறும் கருப்புன்னு ஒன்னா சொல்லலாம். இந்த பேருக்கு முன்னாடி எதனா ஒரு நல்ல அடையாளத்தை சொல்லலாம். நீங்க ஒரு வேற மாதிரி அடையாளம் சொல்லிருக்கீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்காங்க. ஆனா அவர் பேட்டியில டாக்டருங்களே இல்ல இந்த ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியா அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலா எத்தனை மருத்துவர்கள் அங்கு இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேல கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு.